அதிக அளவில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வைட்டமின் B3 இதய நோய்களை ஏற்படுத்தும் என ஒரு புதிய ஆய்வு சொல்கிறது. நமக்கு இதய நோய்கள் ஏற்படுவதற்கு பலவிதமான ஆபத்து காரணிகள் உள்ளது. நம்ம உடல்ல நியாசின் எனப்படக்கூடிய பொதுவான பி வைட்டமின் அதிக அளவு இருந்தால் அது இதய நோயை ஏற்படுத்தலாம் என ஆராய்ச்சியாளர்கள் சமீபத்தில் கண்டறிந்திருக்காங்க. அதிக அளவில் நியாசின் இருந்தா அது வாஸ்குலர் வீக்கத்தை அதிகப்படுத்தும் என கண்டுபிடித்திருக்காங்க. இது பெருந்தமனி தடிப்பு தோல் அழற்சிக்கும் வழிவகுக்கும் எனவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுபோல தமனி சுவர்கள அடுக்குகளை உருவாக்கும் எனவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 2021 ஆண்டுல உலகம் முழுவதும் 20.5 மில்லியன் மக்கள் இதய நோயால இறந்தாங்க. இது உலக அளவில் உள்ள இறப்புகள்ல 1/3 காரணம். இதய நோய் ஏற்படுவதற்கு பல ஆபத்து காரணிகள் உள்ளது. இதுல நம்ம வயது, குடும்ப பரம்பரை, உடல் பருமன், அதிக கொழுப்புள்ள உணவுகள் இதெல்லாமே இதய நோய் ஏற்படக்கூடிய காரணங்கள். அதுபோல ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்களும் இதய நோயை ஏற்படுத்துது. போதுமான உடல் உழைப்பு இல்லாம உடற்பயிற்சி செய்யாம இருப்பதும் இதய நோய்களை ஏற்படுத்துது. இந்த நியாசின் வைட்டமின் B3 என அழைக்கப்படுது. இது 8 வெவ்வேறு பி வைட்டமின்கள் ஒன்று. நியாசின் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை உடலுக்கு ஆற்றலா மாற்ற உதவுது. இது சருமத்தை ஆரோக்கியமா வைத்திருக்க உதவுது. நம்ம உடலால நியாசினை உருவாக்க முடியாது. இது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் மூலமாவே நமக்கு கிடைக்கும். இது பொதுவா இறைச்சி மற்றும் பால் உட்பட விலங்குகளிடமிருந்து சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் மூலமா கிடைக்கும். நியாசின் இயற்கையாவே பருப்பு வகைகள், முழு தானியங்கள், கொட்டைகள், விதைகளையும் காணப்படுது. ஒரு சில உணவுகள், தானியங்கள், ரொட்டி இந்த நியாசின் கொண்டு செறிவூட்டப்பட்டது. நம்ம உடல் நியாசினை சேமித்து வைக்காது. அதிகப்படியான பயன்படுத்தாத நியாசினை சிறுநீர் வழியா உடல்ல இருந்து வெளியேற்றும். ஆராய்ச்சியாளர்கள் இதை பற்றி ஆய்வு மேற்கொண்டதில் அதிக அளவு நியாசின் எடுத்துக்கொள்வது மாரடைப்பு, பக்கவாதம், இதயம் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளை ஏற்படுத்துவதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதற்காக வைட்டமின் B3 எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கக்கூடாது எனவும் சொல்கிறார்கள். வைட்டமின் B3 குறையும் பொழுது உடலில் பல்வேறு ஆபத்து காரணங்களும் ஏற்படும். இது அதிக அளவில் அதிகரித்தாலும் பிரச்சனைகள் ஏற்படுகிறது என விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள்.